எனது முதல் எதிரியே ஆர்ஜிபி அணி தான் கௌதம் கம்பீர் அவர்கள் சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காரு. ஆர்ஜிபி அணி குறித்து கௌதம் கம்பீர் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு, ஹர்திக் பாண்டியாவுக்கும் மலிங்காவுக்கும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, மலிங்கா மும்பை அணியிலிருந்து விலக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆர்ஜிபி விசஸ் கேகேஆர் ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு மேட்ச் நடக்க போகுது. இந்த நிலையில கௌதம் கம்பீர் ஆர்ஜிபி அணி குறித்தும் ஆர்ஜிபி அணியை ஏன் வீழ்த்தணும்னு வெறித்தனமா இருக்கீங்க அப்படிங்கிறது குறித்தும் ஷார்ட் போஸ்ட் நிகழ்ச்சியில கேட்டிருந்தாங்க. அதற்கு பதிலளித்த கௌதம் கம்பீர், நான் எப்போதுமே தோக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே அணி ஆர்ஜிபி அணி தான். ஏன் கனவுல கூட நான் இந்த அணிக்கிட்ட தோக்கக்கூடாதுன்னா அது ஆர்ஜிபி அணி தான். காரணம், அந்த அணி தான் ஐபிஎல்ல இரண்டாவது பெரிய அணி. அந்த அணியில விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், கிறிஸ் கெயில் வலிமையான வீரர்கள் இருந்தும் அந்த அணி ஒரு முறை கூட கோப்பையை வெற்றி பெறல. ஆனா அந்த அணி எல்லா கோப்பையையும் வெற்றி பெற்றது போல மனநிலையில இருப்பாங்க. கோலி, ஏபிடி போன்ற வலிமையான வீரர்கள் இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, அந்த அணியை சேர்ந்த நிர்வாகம், வீரர்கள், அந்த அணியே அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த எண்ணம், அந்த ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் என்னுடைய எதிரி அணியா ஆர்ஜிபி அணி எப்போதுமே இருக்கும். என்னை பொறுத்தளவில் 3 பெரிய சம்பவங்கள் கேகேஆர் அணி ஆர்ஜிபிக்கு எதிராக பண்ணியிருக்காங்க. அது என்னுடைய ஃபேவரட். மெக்கலம் 158 ரன் அடிச்சது, 49 ரன்ல ஆர்ஜிபி அணியை சுருட்டினது. சுனில் நரேன் 15 பந்தில் அரை சதம் அடிச்சது. பவர் பிளேல 100 ரன்களை கேகேஆர் அணி ஆர்ஜிபிக்கு எதிராக கடந்தது போன்ற சம்பவங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் பேசியிருக்காரு. ஃபேமிலின்னு கெத்தா இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்குள்ள ஹர்திக் பாண்டியா கேப்டனா வந்ததுக்கு பிறகு அந்த அணி 2 அணியா மாறி தற்போது பரிதாப நிலையில இருக்கு. தொடர்ந்து 2 போட்டி ஹர்திக் பாண்டியாவுடைய மோசமான கேப்டன்சி காரணமாக தான் மும்பை அணி தொடர்ந்து 2 முறை தோத்திருக்காங்கன்னு மும்பை ரசிகர்கள் ஹர்திக் பாண்டியா மேல குறை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில மும்பையில புதிய பிரச்சனை ஒண்ணு கிளம்பி இருக்கு. மும்பையை சேர்ந்த பந்துவீச்சு பயிற்சியாளர் மலிங்காக்கும் கேப்டன் ஹர்திக் பாண்டியாக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கிறதா ஒரு சில வீடியோ இணையதள வைரல் ஆயிட்டு இருக்கு. எதிர்கட்சிக்கு எதிரான போட்டியில ஹர்திக் பாண்டியா அவர்கள் பேட்டிங் ஆட தயாராயிட்டு இருக்கும் போது பொல்லாட் மலிங்கா இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பார். அந்த இடத்துக்கு ஹர்திக் பாண்டியா வந்த உடனேயே மலிங்கா கோவத்தோட எழுந்திரிச்சு போயிருப்பார். அதன் பிறகு மலிங்கா உட்காந்துருந்த சேர்ல ஹர்திக் பாண்டியா உட்காந்து பொல்லாடு கிட்ட பேசிட்டு இருப்பார். இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆனாலும் போட்டி முடிஞ்ச பிறகு ஹர்திக் பாண்டியாவுக்கு ஓடி வந்து மலிங்கா அவர்கள் கை கொடுத்து அவரை கட்டி பிடிச்சிருப்பார். ஆனால் ஹர்திக் பாண்டியா அவர்கள் மலிங்காவை ஒழுங்கா மதிக்காம அவரை தள்ளிவிட்ட மாதிரியான ஒரு வீடியோவும் இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ மும்பையுடைய தொடர் தோல்விக்கு அதனுடைய பந்து வீச்சு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா தரப்பு சொன்னதாகவும், இதனால ஹர்திக் பாண்டியாக்கும் மலிங்காக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதுலேயும் மலிங்காவை ஹர்திக் பாண்டியா மடிக்காததுனால அடுத்தவரோட மும்பை அணியிலிருந்து அவர் விலக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே ஆர்ஆர் அணியுடைய பயிற்சியாளராக மலிங்கா கெத்தா இருந்தார். தற்போது மும்பைக்கு வந்து அல்லாடிட்டு இருக்கார். ஸோ மலிங்கா ஹர்திக் பாண்டியாவுடைய இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய எதிரி ஆர்ஜிபி தான் கம்பீர் வெளிப்படையாக பேசியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.